Daily. Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து CITU ஊழியர்கள் தொழிற்சாலை வளாகத்தில் 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. பாலா, வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக அஸ்வினி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சிங்காசபுரம் அருகே சாம்சங் இந்தியா தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கே நிரந்தர மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் என 3000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலையில் CITU தொழிற்சங்கம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கடந்த செப்டம்பர் மாதம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி CITU தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து CITU தொழிற்சங்கத்திலிருந்து விலக வேண்டும் என சாம்சங் நிர்வாகம் ஊழியர்களை வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 31ஆம் தேதி தொழிற்சாலை உள்ளேயே 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிறுவன தலைவரை சந்திக்க முற்பட்டுள்ளனர். தொழிற்சாலையில் பணியில் இருந்தபோது ஒழுங்கின நடவடிக்கைகளை மீறியது, உணவு இடைவேளை முடிந்த பின்பும் பணிக்கு திரும்பாதது உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளான மோகன்ராஜ், சிவனேசன், ஞானசேகரன் ஆகிய 3 பேரை சாம்சங் நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து CITU தொழிற்சங்கத்தில் உள்ள சாம்சங் தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று 2வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலா. Taste the Daily.